வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக இந்த சுவாமி படங்கள் பத்தி நம்ம நிகழ்ச்சியில நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். குறிப்பிட்டு சாமி ரூம்ல பெருமாள் படம் வைக்கிறத பத்தி நிறைய பேருக்கு தொடர்ந்து சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் பெருமாள் படம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. ஆனா சிலவங்க வச்சா ரொம்ப ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெருமாள் படம் முதல்ல இருக்கலாமா வேண்டாமா? அதை நம்ம எப்படி சரியா பூஜை ரூம்ல வைக்கிறது சார்? கண்டிப்பா. படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல அழகு படங்கள் நெறையா இருக்கும். அது எல்லாமே பிரெயின் கனெக்டட் தான். ஆனா, பக்திங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பிரெயின்ல ஊர்ற ஒரு ரசம் மாரி. ஸோ, அதனால படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி வைக்கலாம்? பெருமாள் சிலையா வைக்கிறது சரி. பெருமாள் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படமா வைக்கலாமா? சிலையா வைக்கலாமா? எத்தனை அடியில வைக்கலாம்? என்ன சைஸ்ல வைக்கலாம்? எங்கெங்க வைக்கலாம்? இதான் இன்னைக்கு எல்லாருடைய கேள்வி. எல்லார் வீட்லயுமே அந்த காலத்துலேருந்தே இந்த படம் இருக்க தான் செய்யுது. சிலை வைக்க தான் செய்றாங்க. அதாவது கோயில் மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அடிக்கு மேல சிலையா இருந்தா பார்த்தீங்கன்னாக்கா, அபிஷேகம் பண்ணணும். அது ரொம்ப கேர் எடுக்கணும். அதாவது கோயில்ல இருக்கிற மாரி ஒரு அடிக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, ஆகன விதிப்படி 18 கட்டு. அந்த 18 கட்ட தாண்டி போகும் அது. இந்த 18 கட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம மந்திரம் சொல்றோம். பெருமாள்னு சொன்னாலும் சரி, சீனிவாசன் சொன்னாலும் சரி, இல்ல திருப்பதியில இருக்கக்கூடிய பகவானேன்னு சொன்னாலும் சரி. ஆக பல பேருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 18 கட்டு. அது இந்த சிலைன்னு கிடையாது. எந்த சிலையா இருந்தாலும் ஒரு அடிக்கு மேல போனா 18 கட்டுக்கு போயிடும். ஸோ, அதுக்கு பேர் மந்திர கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முருகன் சிலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஓம் முருகா, இல்லைன்னா ஓம் நம சிவாய் இப்படி போகும். இப்போ பெருமாள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எல்லாத்துக்கும் பெருமாள் அப்படின்னாலே அவர் பணம் கொடுக்குற கடவுள். ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். நமக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னாக்கா, அது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராவே அவங்க ஏத்துக்கிறாங்க. ஸோ, இப்போ இதுமாரி நிறைய விஷயங்கள் நம்ம அன்பால் உள்ள போகிற விஷயத்துல கண்டிப்பா இதில எந்த பார்கெனுமே கிடையாது. அழகா நம்ம உள்ள வைக்கலாம். அந்த காலத்துலேருந்து வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஆனா பெருசா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சைஸ்ல வேணா வைக்கலாம். ஆனா சிலை மட்டும்தான். ஆகமதிப்படி அந்த 18 கட்டில ஒரு 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 அடிக்கு கீழ ஒரு 3/4 அடி இந்த மாரி வைப்பாங்க. மேல போனா அது பூஜை செய்யணும். அதுக்கு ரொம்ப அக்யூரேட்டா நான் கோயில்ல பண்ண மாரி அந்த 3 கால பூஜையுமே பண்ணணும். அந்த அளவுக்குலாம் யாரும் வீட்ல பண்ண முடியாது. இப்ப இருக்கிற அவசர காலத்துல சுத்தமாவே அது பண்ண முடியல. ஸோ, அது ரொம்ப கரெக்ட்டா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்கு தான் சில பேர் வேணான்னு சொன்னாங்களே ஒழிஞ்சு, வைக்கவே கூடாதுன்னுலாம் சொல்லல. மெயின்டெயின் பண்ணணும். ஸோ, அதேமாரி பெருமாள் படம் வைக்கலான்னாக்கா, ஹால்ல வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். பூஜை ரூம்ல வைக்கலாம். ஹால்ல இருக்கும்பொழுது என்ன, அது மட்டும் என்ன வேற மாறுபடுதா? அப்படி கிடையாது. எனர்ஜி நம்ம ஹால்ல உட்காந்தாலும் சரி, அந்த பணம் சிந்தனையே அப்படியே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் போனாங்கன்னா வெளில போவாங்க. சரி பெருமாளே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இன்னைக்கு எதுவும் லாஸ் இல்லாம பார்த்துக்கோ. பூஜை ரூம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்து செய்யக்கூடிய விஷயம். ஸோ, அது அதோட ட்ராவல் வேற. அந்த வே ஆஃப் லெங்த். ஹால்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய படம் இருக்கும். அதோட ஒன்று இருக்கும். அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அது மனசுல ஆசைப்பட்டு வைக்கக்கூடிய விஷயம். ஹால்ங்கிற விஷயம் புடிச்சவங்க புடிச்சவங்க விஷயத்துல அடிக்கடி நேர்ல பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஃபோட்டோவே கூட இருக்கும். கல்யாண ஃபோட்டோ இருக்கும். அதேமாரி சாமி ஃபோட்டோவும் அங்க இருக்கும். ஸோ, அது ஹால பொறுத்தவரைக்கும் கவலை கிடையாது. ஆனா பூஜை ரூம்ல பெருமாள் படம் வைக்கலாம், சிலை வைக்கலாம். சிலை மட்டும் தான் ஒரு அடிக்கு மேல வைக்கக்கூடாது. மத்தபடி அவ்வளோ சூப்பர். இந்த பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னென்னலாம் பூஜை பண்ணலாம்? என்ன வச்சா நல்லது? அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரம். அதாவது கற்பூரமே வைக்கலாம். பச்சை கற்பூரம் தி மோஸ்ட் அவருக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் பச்சை கற்பூரம். அதேமாரி பானகம். பானகம் எல்லா கடவுளுக்குமே பிடிக்கும். இந்த வெல்லம் தண்ணீர். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ, அது 2மே வச்சாலே போதுமான விஷயம் தான். உச்சி குனிஞ்சு போவாரு நம்மளுடைய பெருமாள். பெருமாள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, பெரிய மால் சொல்லுவாங்க. அந்த காலத்தில இப்ப தான் நம்ம பணம் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு மாலே தேரலடா அப்படிம்பாங்க. மால்னா பணம். இந்த மால் அப்படிங்கிறது எல்லாரும் பணத்த குறிக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ, இப்ப தான் மாறி காசு, பணம் அப்படி வந்துருச்சு. அப்போ திரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு வாழ்க்கைய ஒருத்தங்க திருமகனாக மாத்தக்கூடிய மீன்ஸ் பெருமகனா மாத்தக்கூடிய மீன்ஸ் செல்வந்தரா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் திரு. அப்ப திருங்கிறது ஒரு மரியாதைக்குரிய விஷயம். பணத்துக்கான மரியாதை. திருமால் அப்படின்னா பெரிய மால். ப்ரீசியஸாவும் சொல்லலாம். அப்ப சொல்லுவாங்க பெருமாள் அப்படிங்கிறது பெரும்னா பெருசு. பெரிய மால் அப்படின்னா பெரிய பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். ஸோ, அப்போ அவருக்கு தேவையான விஷயங்கள நம்ம அழகா குடுத்தாலே போதுமான விஷயம் தான். ஸோ, அதனால படம் தாராளமா வைக்கலாம். ஸோ, பெருமாளுக்கான விஷயங்கள அர்த்தமே பெருமாள்னு வந்துச்சு. பெருமாள்னா வேற கடவுள் நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. பெருமாள் வேற, சீனிவாச பெருமாள்ங்கிறது வேற, வெங்கடாஜலபதிங்கிறது வேற. அதுமாரி ஏழுமலையான். அப்ப 7 மலை சுத்தி இருக்கிறதுனால அது ஏழுமலையான் அப்படி அவங்கவங்க புடிச்ச மாரி கொண்டு வந்துருந்தாங்க. எல்லாம் ஒரே கடவுள் தான். ஸோ, கடந்து உள்ளிருக்கும் சக்தி. அதன அன்பால் நீங்க எல்லா படத்தோடையும் பெருமாள் படம் தாராளமா வீட்ல வைக்கலாம். அதேமாரி நீங்க நெய்வேத்தியமா டைமண்ட் கல்கண்டு மீன்ஸ் கல்கண்டு வைக்கலாம். லட்டு அதாவது லட்டுங்கிறது காமனா எல்லாமே திருப்பதினாலே லட்டு தான் ஞாபகம் வரும். அதேமாரி லட்டுல சர்க்கரை லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சாலே போதுமான விஷயம் தான். சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது மன ஓட்டத்தோட கனெக்ட் பண்ணுற விஷயம். இது வைக்க வேணாம், இது வைக்க வேணான்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தானே ஒழிஞ்சு, இது இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. மீன்ஸ் பவித்திரம். முக்கியமா எல்லா நம்ம கடவுள் இருப்பாங்க, இஷ்ட தெய்வம்னு இருப்பாங்க, உப தெய்வங்கள் இருப்பாங்க. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, கடவுளை வந்து வாடா போடான்னு கூட சொல்லியிருப்பாங்க, உரிமையில. ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரெண்டு மாரி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் பெருமாளுக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல. நமக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய, பண அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அப்போ ஒரு முனைய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்னா, முனைந்து நிற்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். அதனால தான் எல்லாருமே அந்த கவனத்தை போய் அவர்கிட்ட வந்து பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பெரிய பணத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொருத்தவங்களும் ஆசைக்குள்ளேயும் ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவு தான் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த மலை என்ற முட்டும் 7 மலை என்ற முட்டும் ஒன்றா சேரும் பொழுதுன்னு முட்டிக்கொள்ளும். அதுதான் அந்த எனர்ஜி பாயிண்ட் வந்து சேர்க்கை. ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் வந்து திருப்பதிக்கு போகிறாங்க. அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்கிறது ஆமா சார். காரணம். தொடர்ந்து நெறைய பேர் வந்து திருப்பதிய நோக்கி படையெடுத்து போறாங்க அப்டின்னே சொல்லலாம். ஒரு தடவ நம்ம வந்து நியூஸ்ல பார்க்கும்போது அவ்ளோ கூட்டம் வருதுன்னுலாம் சொல்றாங்க. குறிப்பிட்ட அந்த கோயிலுக்கு போறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? அதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். அந்த 7 மேக்ஸ் ஹெவன் சொல்லுவாங்க. 7 ஹில்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது ஒரு பெரிய பவர் பாயிண்ட்டு. கடவுளே பெரிய பவரு. உள்ளே போய் அந்த மலையில் ஏறும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிளென்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்னா ஒரு புள்ளி வச்ச சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அமைப்பு தான். நீங்கள் மலையில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி போகும்போதே பாதி சக்கராஸ் கிளென்ஸ் ஆகிடுவீங்க. சுற்றி போய் அந்த ஏழுமலையான் கிட்ட போய் அவரை போய் நிற்கும்போது அந்த பவரோடு இருக்கும்போது நீங்கள் பவரில் இருப்பீங்க. 2 பவரும் சேரும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம மைண்டில் இருக்கிறது வந்து அங்கே ரீச் ஆகிடும். ஸோ அது பெரிய ஒரு இம்பேக்டான ஒரு விஷயம். அவர் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, பணத்துக்கான வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கூடிய ஸ்டார்டிங் கடவுள் பணத்துக்கு. ஸோ அதனால தான் அது பெரிய மால் அப்படி வச்சுட்டாங்க, பெருமாள். ஸோ அவருக்கு பிடிச்ச விஷயம் நைவேத்தியங்களை வச்சாலே போதுமான விஷயம்தான். ஓகே. நம்ம பேசின மாதிரி பணத்துக்கான கடவுள் அப்படின்னு சொன்னோனே, நெறைய பிசினஸ் பண்றவங்க தான் வந்து அடிக்கடி திருப்பதி போறது, இல்ல அவங்க ஆஃபீஸ்லயே அவங்க வொர்க் பண்ற இடத்துலயே வந்து பெருமாளோட படங்கள் வச்சிருக்கிறத நம்ம நெறைய இடங்கள்ல பார்க்கலாம். இத வழிபடுறதுக்கான முறைகள் அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல வைக்க வேண்டிய திசை அப்படி இருக்கா சார்? திசையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு பார்த்திங்கன்னா 360 டிகிரியும் அவருக்கு வந்து ஓகே தான். நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், பச்சை கற்பூரம் எப்போதுமே பக்கத்தில் இருக்கட்டும். நமக்கு அதிலே ஆரத்தியும் எடுக்கலாம். வெறும் கற்பூரம் ஏற்றினாலே போதும். எப்பொழுதுமே கீழே ஒரு தண்ணியை ஒரு டம்ளர் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எனர்ஜிஸ்ட்டை இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை வந்து அப்படியே விட்டுறாங்க. அதை எடுத்து தெளிக்கணும். அது தீர்த்தமாக மாறும். அவருடைய எனர்ஜி எப்பொழுதுமே, அது படமாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், மனசோடு சேர்ந்த ஒரு தந்தி. அவர் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஆற்றலும் இருக்கணும். அவருடைய பேராற்றலும் இருக்கணும். 2ம் கலக்கும் பொழுது அங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதான் அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதை ஒரு சொல்லுவாங்க, சார் எனக்கு ஆரம்பித்து மட்டும் விடுங்க, மற்றெல்லாம் நான் பார்த்துக்குவேன். எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது. அந்த மகா சக்தியாக மாறும் பொழுது மட்டும்தான் அது வந்து ட்ரிகர் ஆகி அது சக்ஸஸ்குள்ளே கொண்டு போகுது. அதுதான் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக இருக்குது. ஸோ அதனால பெரிய பெரிய படம் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பிளேஸில் வச்சுருக்காங்க. அதான் கண் நோக்க எல்லாம் நோக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் மனசில் இருக்கிறது எல்லாமே பார்க்க தொடங்கும். ஸோ அதனால் பெருமாள் படம் தாராளமாக எங்கே வேணாலும் வைக்கலாம். அது மனசு சார்ந்து அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. ஏதோ அதுவும் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், சரணாகதியோடு அது வந்து அவங்களுடைய அந்த திருநாமத்தையும் அவங்களுடைய ஃபேஸை பார்த்துட்டே இருந்தாலே போதுமான விஷயந்தான். சைக்காலஜிக்கலாகவே அந்த பணம் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பணத்துக்கு மட்டும்தான் அந்த கடவுள் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு கருத்து. எவ்வளோ பெரிய வியாதியை தீர்க்கக்கூடிய ஒரு சங்கல்பம் இருக்குது. அதேமாரி எல்லா கடவுள் போல் அது எல்லாருமே வேணும்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு முதன்மை. ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது அங்கே போய் நிறைய கிடைக்கிறதுனால அது வந்து சொல்கிறாங்க, எல்லா கடவுளும் அதே சக்தியை தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் முதன்மை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. முதல் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அங்கே போனால் வெறும் பணத்தை மட்டும் தான் வேண்டது கிடையாது. உடல் கோளாறுகள். ஏன்னா அந்த ஹில்ஸில் போகும்பொழுது 7 எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் இருக்கோ அதேமாரி அங்கே வந்து 7 மலை கிரிவலமும் இருக்குது. இப்போ யாருக்குமே தெரியறதில்ல. அதே மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வரும். அந்த மலையை சுற்றி வரணுன்னா. அது நடந்தெல்லாம் போக முடியாது. அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் அதை தெரிஞ்சு சில பேர் வந்து அதை ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு தடவை சுற்றி வந்துட்டாலே அதாவது கிரக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதான் சொல்லுவேன் இல்லையா, 7 மேக்ஸ் ஹெவன்னு சொல்ல மாதிரி பெருமாளை பொறுத்த வரைக்கும் 7 பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட அங்கே போயிட்டு வந்தால் கொடுத்துருவாரு. அதான் அந்த லக்கியாக வரும். அந்த லக்கி வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நல்லா வந்துட போகுது. அந்த தடை இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்புக்கும் முன்னாடி ஒரு தடை இருந்துச்சுனாக்கா, அதை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த மலையில் டச் பண்ணினாலே உடஞ்சிரும். ஸோ அவர்கிட்ட போனால் அது வேண்டுறோம்.
அதுவும் உடஞ்சிருது. ஸோ அதனால தான் நிறைய சக்ஸஸ்க்கான காரணம். ஆனா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி சோஷியல் மீடியால கேள்விப்பட்டிருக்கோம். சில ராசிகள் திருப்பதிக்கு போகவே கூடாது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் ஏதாவது அப்படிலாம் இருக்கா? கிடையாது. கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வா வான்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து இந்த ராசி அங்கே போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் அது சில பேர் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில அவங்களுக்கான ஒரு மடை அடைப்பு இருந்திருக்கலாம். ம். ஸோ அதனால அந்த நேரத்தில போடக்கூடாதுன்னு ஏதாவது அந்த காலத்தில சொல்லியிருப்பாங்க. அது வந்து இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ அந்த மைனஸ் டைமில போக வேணாம்னு அந்த காலத்தில சொல்லியிருப்பாங்க. செவ்வாய் வருவாய்ன்னு ஒண்ணு இருக்கு, வெறுவாய்ன்னு ஒண்ணு இருக்கு. சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை போனா எனக்கு நடக்கிறதே இல்ல. அதான் தப்பு. செவ்வாய் போனா நடக்கிறதுங்கிறது ஃபிக்ஸ் பண்றது தான் தப்பு. அதே செவ்வாய் வருவாயும் இருக்கும், வெறும் வாயும் இருக்கும். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. வருவாய் குடுத்து அனுப்புறது இருக்கும். அதில தான் அந்த ப்ளஸ், மைனஸ் எல்லா நாளுக்குமே உண்டு. ஸோ அதேமாரி தான் எல்லா கடவுளுக்குமே உண்டு. அந்த மைனஸ் பார்த்து போகக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த காலத்தில ஏதாவது சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே போ வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி நெறைய பேர் வந்து இந்த பெருமாள் படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அத முறையா நம்ம பராமரிக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா சார்? அதான் கண்டிப்பா. அதான் சொன்னேன் இல்லையா? நம்ம எப்பொழுதுமே பெருமாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து முறை அப்படின்னு பெரிய விஷயம் கிடையாது. பத்திரமா அந்த தீட்டு தொலக்குகள் அதனால தான் சில பேர் ஹால்ல வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால தான். சரி இந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் குடுத்தோம்னாக்கா, நம்ம ஒரு முக்கியத்துவமா வெளியில வந்து நிப்போம். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு யாரும் கரெக்ட்டா பண்றாங்களா? இந்த ஆகம விதிப்படி செய்றாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெறைய டவுட் இருக்கு. பார்ப்பாங்க. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, "அப்பா இதெல்லாம் வைக்காத." ஏன்னா நீ செய்ய மாட்ட. செய்றவங்களா இருந்தா வைக்கலாம். அதனால எதுக்கு நீ செஞ்சு சாமி ஒண்ணும் நீ இப்படி செய்யலன்னு கோச்சுக்க போறது கிடையாது. சரியா செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக தான். முறை தவறி செஞ்சுட்டாக்கா, அது ஏதாவது அபத்தம் வந்துருமோன்ற ஒரு பயத்தினால வேணான்னு சொன்னாங்களே ஒழிஞ்சு, அதனால தான் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய பெருமாள் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. வியாபார ரீதியாவும், உடல் சார்ந்த நோய்களுக்கும் பெருமாள் பூஜை வந்து வீட்ல வச்சோ, இல்ல கோயில் போய் வழிபடுறதோ மிக சிறப்பு அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.